ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் வித்யா, மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஸ்டைல்ஸ். மெஷி பிரைட் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரிசப்ஷன், பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இப்போ மேக்ஸிமம் கேட்குறது மெஷி பிரைட் ஹேர் ஸ்டைல்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெஷி பிரைட் ஹேர் ஸ்டைல்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மெஷி பிரைட் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஹேரை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு நல்லா க்ரிப் பண்ணிடணும். ஹேரை வந்து எந்த அளவுக்கு நல்லா க்ரிப் பண்ண முடியுமோ க்ரிப் பண்ணணும். க்ரிப் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரே மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது ஸ்ப்ரே, ஹேர் ஸ்ப்ரே. அடுத்தது வந்து ஸ்ட்ராங் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது, ஷைனிங் ஸ்ப்ரே, 2 ஸ்ப்ரே இருக்குது. ஸோ அந்த 2மே நமக்கு தேவைப்படும். மேபி வந்து இப்போ ஒரு ஹேர் நமக்கு வந்து க்ரிப்பிங் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நம்ம உடனே நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது மூஸ் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஹேரில் நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நல்லா ட்ரையர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்புறம் க்ரிப்பிங் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கர்லி ஹேர்லாம் இருக்குன்னா அதுக்கெலாம் இந்தமாரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு மெஷி பிரைட் ஹேர் ஸ்டைலுக்கு 100% நம்ம வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணும். நல்லா 100% எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுக்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரிப் நல்லாவே பண்ணணும். அதை பண்ணால் மட்டும்தான் அவங்க கஸ்டமர் நினைக்கிற மாதிரியும் சரி, நம்மளாலையும் அப்போ தான் 100% வந்து கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எந்த வித ஸ்ப்ரேவும் மேக்ஸிமம் நான் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணாமல் க்ரிப்பிங்கும் வந்து மினிமலாக க்ரிப்பிங் பண்ணி எப்படி ஒரு மெஷி பிரைட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட் எடுத்து இப்போ நான் பண்ணுற மாதிரியே யூ ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் பார்க்குறீங்க இல்லைங்களா வீடியோவில், இதேமாரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லேயர் பை லேயராக எடுத்துக்கணும். எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா பேக் கோம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்துக்கோங்க. லேயர் எடுத்துகிட்டு பேக் கோம் நல்லா பண்ணுங்கள். பேக் கோம் பண்ணி அதில் லைட்டாக வந்து ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும். பட் ஆனால் நான் வந்து இன்றைக்கி எந்த ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணலை. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் ஸ்ப்ரே இல்லாமல் க்ரிப் இல்லாமல் எப்படி இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தமாரி பண்ணிக்கோங்க. பேக் கோம் பண்ணி இந்தமாரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சேஃப்டி பின் இருக்கு இல்லைங்களா, சேஃப்டி பின் எடுத்து செக்யூர் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமும் ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் நமக்கு 100% வராது. இப்போ நம்ம ஒன்ஸ் ஒரு வாட்டி பார்க்குறோம் உடனே செய்ய முடியுமான்னு கேட்டால் 100% வராது. நீங்கள் ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், ஒரு சேரீ ப்ளீட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிக்ஸ் வெரி வெரி மஸ்ட். இந்த மாதிரி பேக் கோம் பண்ணிக்கோங்க. பேக் கோம் பண்ணி இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த பின்னில் லைட்டாக ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க, மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. எடுத்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சைட் பார்ட்டிஷன் போகிறோம். சைட் பார்ட்டிஷன் அதே மாதிரி தான் பேக் கோம் பண்ணி ஒரு லேயரை ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஃபுல்லிங் பண்ணணும். ஃபுல்லிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கையால் லைட்டாக எடுத்து ஹேரை ஃபுல்லிங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதேமாரி நெக்ஸ்ட் சைடுமே அதேமாரி ஹேரை பேக் கோம் பண்ணுங்கள். பேக் கோம் பண்ணிவிட்டு நல்லா பெரிய கோம் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நல்லா எடுத்து சீவிட்டு அதுமாரி சீவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்திங்கன்னா அந்த புல்லிங் வந்துடும். கண்டிப்பாக ஸ்ப்ரே யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ இந்த சைடுமே ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. 2 சைடுமே பண்ணிவிட்டு இப்போ சென்டர் பேஜ் எடுத்துக்கோங்க. சென்டர் பார்ட்டிஷனை எடுத்துகிட்டு இந்தமாரி கீழே ஹேர் பின்னால் செக்யூர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஹேர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள்.
ட்விஸ்ட் பண்ணி இந்தமாரி ட்விஸ்ட் பண்ணி நல்லா ஹேர் எடுத்து விட்டு ஆப்போசிட் சைடில் ஹேர் பின்னால் செக்யூர் பண்ணுங்கள். இதேமாரி 2 சைடுமே மாறி மாறி வரும். இன்னொன்று ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னா டோனட் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா விசிபிளாக தெரியும். சென்டரில் டோனட்டை வச்சு இன்னும் நல்லாவே பண்ணிங்கன்னு வைங்கன்னா, டோனட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா விசிபிளாக இன்னும் தெரியும் ப்ரைடுக்கு. ஸோ இந்தமாரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு ஹேரை எடுத்து அதை அப்படியே செக்யூர் பண்ணுங்கள். ரவுண்டாக சுற்றிட்டு வந்து அதை அப்படியே வந்து ஹேர் பின்னால் செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்தமாரி ஏதாச்சும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை வச்சு இந்தமாரி போட்டுருங்க. இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. இன்னும் 2 ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.